சாசுகே ரெண்டு பேருமே பாஸ்ட்ல இருந்து காட்டுறாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே தனிமையில தான் இருந்திருப்பாங்க. நம்ம சாசுகேவும் தனிமையில தான் இருந்திருப்பான். நம்ம நருட்டோவுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு தனிமையில தான் இருந்திருப்பான். ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துக்கு மேல பேரண்ட்ஸ் இல்லாம தான் வாழ்ந்திருப்பாங்க. நம்ம சாசுகேவோட இடத்துல இருந்து நம்ம நருட்டோவை காட்டுற மாதிரியும், அப்புறம் நம்ம நருட்டோ இடத்துல இருந்து நம்ம சாசுகேவை காட்டுற மாதிரி ஒரு ஃப்ரேம்ல காட்டுவாங்க. நருட்டோ சாசுகே ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஆகவே ஆகாது. அப்படியே நம்ம சாசுகே நருட்டோவை பாக்குற மாதிரி ஒரு ஃப்ரேம்ல காட்டுவாங்க. ஆனா நம்ம நருட்டோ மூஞ்சி சுழிச்சு திரும்பி ரெண்டு பேருமே பிரசன்ட்ல எமோஷன்ல கத்துவாங்க. அந்த சுசனோட கை அந்த குராமா மோட்ல இருக்க நருட்டோ மேல கழுத்துல இருக்கும். நெக்ஸ்ட் பாஸ்ட்ல சாசுகே நருட்டோ கிட்ட சொல்லியிருப்பான், உனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பேரண்ட்ஸ் இல்லாம வளர்ந்துட்ட நீ, அதெல்லாம் உனக்கு பேரண்ட்ஸோட அருமைலாம் உனக்கு தெரியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இருந்து பிரிஞ்சவங்க, அதனால என்னோட ஃபீலிங் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம சாசுகே ஃபயர் பால் வச்சு வேகமா அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா நம்ம நருட்டோ டாச் பண்ணி நம்ம சாசுகே கிட்ட வந்து நம்ம சாசுகே மேலே வேகமா ஃபோர்ஸ்ல இருந்து விழுந்துரும். நெக்ஸ்ட் சாசுகே அந்த ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ணுவோம். அதோட ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும். அந்த ஒரு அட்டாக்கை நம்ம குராமா மேல பயன்படுத்தும் போது குராமா வந்து பாத்தீங்கன்னா அழகாவே நெக்ஸ்ட் அந்த டைல் பிஸ்ட் மூட்ல நம்ம நருட்டோ ரொம்பவே ஆக்ரோஷத்தோட நம்ம சுசனோட காலை அந்த ஒரு வாழை முன்னா பிடிச்சி தூக்கி எறிவோம். அது பார்க்க பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம நருட்டோ அந்த குராமா